ஹாய் ஹலோ. என்னம்மா நீ இன்னும் கிளம்பலையான்னு கேட்டால் இன்னும் ஒரு வாரம் இருக்குது. ஸோ அது என் புருஷனும் வரணும். வந்தோன்னே தான் நாங்கள் கிளம்ப முடியும். ஸோ அது வரைக்கும் காரைக்குடியில் சில வேலைகள் இருக்குது. என் குலதெய்வ கோவிலுக்கு போகணும். அதே மாதிரி வந்ததுலேருந்து செம்ம வெயில், திடீர்னு பார்த்தா நல்ல மழை. ஸோ அதனால் 2 சீசன் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ எங்களோட அம்மா வீட்டு சைடு இருக்க குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் போயிட்டு பசங்களை வந்து அத்தை மாமா எங்கள் அம்மா அப்பா கையில் ஒப்படைச்சிட்டு அவங்களும் ரொம்ப எங்கேஜாக வச்சுருப்பாங்க. வயசானவங்க கையில் பசங்க இருந்தாங்க வச்சுக்கோங்க, ரொம்ப எங்கேஜாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் எங்கள் ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள விட்டுட்டு நான் திருப்பியும் சென்னைக்கு வந்துட்டேன். என்னம்மா இப்போ தான் காரைக்குடியில் இருக்க என்ன திருப்பி சென்னைக்கு வந்துட்டே கேட்டால், ஆமாம் நான் சென்னைக்கு வந்துட்டேன். காரணம்னா எங்கள் அப்பாவுக்காக ஒரு மெடிக்கல் செக்கப் எடுக்க வேண்டியதுனால வந்துட்டேன். ஸோ வந்தது அது மட்டுமா ரீசன் கேட்டால் கிடையாது. இன்னும் நாளைக்கு வந்து என் புருஷன் வந்து சென்னைக்கு வரப்போகிறாரு. நான் வந்திருக்கேன்னு தெரியும் சென்னைக்கு, பட் எங்கள் அப்பாவுக்காக வந்திருக்கேன்னு தெரியும். பட் நான் அவருக்காகவும் தான் வந்திருக்கேன்றது தெரியாது. கல்யாணம் பண்ணி புதுசில் வந்து நிறைய சர்ப்ரைசஸ் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் வந்து நாளையில் 2 குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்ததே இல்லை. ரொம்ப ரேர். அதனால் வந்து நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அவர் ஏர்போர்ட்டில் போய் ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். அவர் சொன்னார், நீ வர வேணாம், நீ அப்பா கூட இரு, நானே நேராக வந்து ஏர்போர்ட்லேருந்து வந்துடுறேன்னு சொன்னார். சரி நான் ஓகே நான் வரலன்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் எனக்கு என்னமோ அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தோணுது. நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. ஸோ அந்த ஸ்பெஷலை நம்ம வந்து அப்பப்போ இந்த மாதிரி காட்டணும் இல்லையா. ஸோ அதனால் காலையிலேயே எழுந்திரிச்சு, இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போகிற வழி ஃபுல்லாக அந்த டிரைவரை நான் நல்ல பாட்டு வச்சுருந்தார். ஸோ கேட்டுகிட்டே என் ஹஸ்பண்டை ரிசீவ் பண்ணுறதுக்காக போனேன். நியர்லி ஒரு 45 to 50 minutes ஆச்சு. மார்னிங் நல்ல டிராஃபிக் இல்லை. ஃபைனலி வந்தாச்சு. அந்த வராரு என் வீட்டுக்காரு, 32 பல்லோட அங்கேயே பார்த்துட்டாரு. ஸோ செம்ம ஹாப்பி. ஸோ அதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். அன்டில் தென் பாய் பை பிரியா.